வணக்கம் சகோஸ். வெல்பி வாட்ச். இது வெல்பி டாக். எல்லாரும் சாப்பிட்டீங்களா, எடுத்தீங்களா? நம்மெல்லாம் குடும்பங்கள். இது குடும்பங்கள் கொண்டாடும் பிக் பாஸ் இந்த வாரம். ஆமாம், செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரிவ்யூ எனக்கு பார்க்க வந்திருக்க அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாலியாக டான்ஸ் ஆகிட்டு இருந்த ராயனுக்கு அது அதிர்ச்சி தரும் சந்தோஷமான நிகழ்ச்சியாக முதலில் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்குள்ளே வந்தது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா தன் அப்பா அம்மாக்களை வெளி உலகத்துக்கு காட்டுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயங்கள். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். எனக்கு என்ன, இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு என்னவோ செத்து போச்சு, அது வேற ஒன்று. ஃப்ரீ ஸ்டார்ஸ் செத்து போச்சு. ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு மாதிரி இல்லை, ஆனால் ஃபேமிலி ஸ்டார்ஸ்க்கு மாதிரி இருக்குது. ஃபேமிலிஸ் வர்றதும் போகிறதும் நல்லா செமையாக இருக்குது. அதுக்கு ஒரு தம்ஸ் அப். நல்லா இருக்கு. அவங்க அம்மா கிட்ட அவர் புலம்புறதெல்லாம் பார்க்க மத்தியில் நல்லா இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாளும் உள்ளேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் அவங்க அம்மா அப்பா ஏதாவது ஒன்று நமக்கு நல்லா சொல்லுவாங்களான்னு பார்ப்பாங்க. எல்லாம் நல்லா சொன்னாங்க. ஒருத்தவங்க மட்டும் தான் மண்டையில் போட்டிகிட்டு போயிருக்காங்க, அது வேறு விஷயம். என்ன தான் நடக்குது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஃப்ரீ ஸ்டார்ஸுக்கு ஊற்றி முடிச்சிட்டாங்க. இது ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு மாதிரியே இல்லை. நம்ம நார்மலாக பார்க்குற என்ன இந்த ஃபேமிலி டாஸ்க் வின் பண்ணிச்சான்னு கேட்டாச்சுன்னா பிக் பாஸ் இந்த அளவு நல்லா இல்லைன்னு தானே எல்லோரும் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்டாலும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. முரண்பாடுகள் கேட்க வேண்டிய தேவையில்லை. இது புதுசாக இருக்குது, ஏதோ புதுசாக பண்ணணும்னு பண்ணுறாங்க. அதனால் வீட்டில் கொளுத்தி வேணால் போடுற மாதிரி இருக்குது. கொளுத்திங்க பை அவங்க வந்தோடனே அவங்கள்ட்ட ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன பேசுகிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுருக்கான். அதுக்கிறவு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டில் கூட்டு முரண்பாடை கேட்குறாங்க. முரண்பாடு ஜாக்லின் மேலே சொல்கிறாங்க. ஜாக்லின்னா அதை சிரிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டாங்க. உண்மையை சொன்னால் ஏற்றுக்கணுங்க. யாருனாலும் உண்மையை சொன்னால் ஏற்றுக்குவாங்க. நம்ம சௌந்தர்யா மாதிரி உண்மையை சொன்னால் ஏற்றுக்கணும். அவங்கெல்லாம் எது சொன்னாலும் அவங்க சொல்கிறத கரெக்ட். அவங்களுக்கு யாராவது அவங்க அப்படி அவங்க கேரக்டர். கடைசியில் ஒரு பாசமான ஒரு வாரம், ரொம்ப மோசமாக போன வாரமும் தான். பாசமான வாரத்தில் ஒரு மோசம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்துச்சு. முரண்பாடு முடிச்சு. அடுத்தால யார் வராங்கன்னா அருணோட அப்பா அம்மா. அவங்களால வர முடியல, அருணோட அப்பாவுமால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாஸ் சொல்லிட்டு வரேங்க. அதனால் உங்களுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணுவாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அருண்கிட்ட அப்படி சொன்னோன்னே கன்ஃபர்ஷன் ரூமுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. கன்ஃபர்ஷன் ரூமுக்கு இன்னும் போகிறாரு. சிக்னல் ப்ராப்ளம் வந்துடுச்சு. இவருக்கு தலையே வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், அங்கே ஜெஃப்ரிக்கு தலைவலின்னா இங்கே இவங்களுக்கு தலைவலி. தலையே வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, அம்மா அப்பாவுக்கு இதை ஆயிடுச்சான்ற ஒரு பயம் வந்துடுச்சு அவருக்கு. நல்ல பயம் தானே அது. அவர் எல்லாருமே தன் மகன், தன் தந்தை, தன் தாய்க்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுமோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம் இருக்குது தானே செய்யும். அந்த பயம் வந்துச்சு. அந்த டைமில் இங்கேருந்து இவங்க அம்மா அப்பா எல்லாம் இங்கே போயிட்டாங்க. இங்கே போய் அவங்க அங்கே கொண்டு வச்சுட்டாங்க. எனக்கு என்னென்ன இதில் அவங்க அம்மா அப்பா மறைச்சி வைக்கி இவங்கெல்லாம் பட்ட பாடு இருக்கே, அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தாங்க, வந்து பேசினாங்க, வாங்கினாங்க, சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் முரண்பாடுன்னு அப்பா நான் எப்படி நீ நல்லா தான் விளாடுறேன்றாங்க. முரண்பாடெல்லாம் கேட்டாச்சுன்னு எதுவும் சொல்லாதுப்பா, எல்லோரும் நல்லா விளாடுறாங்கன்னு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போய் முரண்பாடு அது இல்லாமல் இருக்குமா பாஸ் அப்படின்றாரு. முரண்பாடு கேட்டவுடனே எனக்கு மஞ்சுரி மேலே தான் முரண்பாடுன்றாரு. மஞ்சுரி அவங்க அம்மா சொன்னது என்னென்னா, எனக்கு இதில் என்னென்னா மஞ்சுரி பொம்மையை திருப்பி போனது காமெடின்றாங்க. இங்கே இவர் ஏதாவது பண்ணுற போகிறேன்னு சொல்கிறது அது சீரியஸாக இருக்கு. அவர் இவங்க பேரண்ட்ஸ் ஏதாவது ஒன்று மாற்றி விட்டுட்டு போகலான்னு
அப்படின்னு எதுவும் பார்த்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லா பேரண்ட்ஸும் அந்த மாதிரி தான், எதையாவது ஒன்று மாற்றி வச்சுட்டு நம்ம பயமில்லை. ஆனால் அவன் சௌந்தர்யா தான் பாவம் அந்த அடி வாங்கினாவும் அப்படின்னு வச்சு. அடுத்தால ஜாக்லின் பேரண்ட்ஸ் வந்தாங்க. ஜாக்லின் பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஜாக்லினோட லவ்வர்ஸ் எல்லாம் வந்தாங்க, வந்து இது பண்ணிட்டு போனாங்க. என்ன விஷயம்னா ஜாக்லின்கிறதுனா 12 வாரம் நாமினேட் ஆகிருக்கேன், அந்த மாதிரி வெளியில் எதுவும் பண்ணியிருக்கேனான்னு கேட்குறாங்க. இல்லைன்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. அதில் நடந்து முடிஞ்ச ஒரு முரண்பாடு எதுவும் சொல்லாதுங்க மாதிரி தான் இவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க முரண்பாடு இருக்குன்னு கேட்டோம்னா ஜெஃப்ரி மேலே இருக்குது. ஜெஃப்ரி என் பிள்ளை பற்றி சொல்கிறான், அங்கங்கே ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு கூட்டணி செய்யுது, அந்த மாதிரிலாம் பின்னாடி பேசுகிறான். அது எனக்கு ரொம்ப உதவும். முதல்ல வந்தோடனே உன்னை தான் ஒரு சொந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டா அப்படின்னோட தான் ஜெஃப்ரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லைம்மா இல்லைம்மான்றாங்க. எல்லாரும் எனக்கு பிள்ளைகள் மாதிரி தான் பாடுறாங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஜெஃப்ரியோட அம்மாவுக்கு வளையல மாற்றி விட்டு சௌந்தர்யா போட்டு வச்சு பொண்ணு மாதிரி இதுன்றதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அடுத்தால வந்தது வந்து ஜாக்லின்க அம்மா அப்பா வந்து போயிட்டாங்க வச்சு. அடுத்தால முத்துக்குமரனோட டான்ஸ் வராங்க. இதில் என்னென்னா அருணுக்கு அப்பா ஏதோ ஒன்று மாற்றி விடலான்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இங்கே மக்களோட மனசில் அதெல்லாம் மாற்ற முடியாது. அவர் ஒரு விரக்தியில் தான் அதை சொன்னார் முத்துக்குமரன், அது ஓகே, அது சரிதான். இதில் அருணும் முத்துக்குமரன் அண்ணன் தம்பின்றாரு, வெளியே வாங்கப்பா அப்போ தான் உங்களுக்கே தெரியும் அப்படின்றாரு. ஏதோ சொந்தக்காரங்க போல இருக்குது. அது ஏன்னோ பிடிச்சிக்கும் போல இருக்குது. இன்றைக்கெல்லாம் ஒரே அண்ணன் தம்பி பாசம் தான் நடக்குது. அதெல்லாம் பாருங்க, நல்லா இருக்கு. ஆமாம். அடுத்தால கடைசியாக முத்துக்குமரனோட அப்பா அம்மா வராங்க. முத்துக்குமரனோட அப்பா என்ன 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 பரம்பரைக்கே பெருமையை தந்துட்டப்பான்னு அம்மா சொல்கிறது. திருக்குறள்லாம் 2-3 சொன்னாங்க, பழமொழிகள் பல சொன்னாங்க. அந்த ஊருக்குள்ளே நம்மெல்லாம் வந்து கிராமத்துக்குள்ளே இருக்கவங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி நல்லா அதை பேச்செல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. என்னப்பா ஏமான்னு பாருங்க, அதெல்லாம் சொல்கிறது நல்லா இருந்துச்சு. ஆமாம், செம சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், முரண்பாடு இருக்கான்னு கேட்குறதுல எல்லாரும் என் பிள்ளைகளுப்பா, என் பிள்ளைகளுக்கு மேலே எப்படி ஏதாவது ஒன்று சொல்லிதாம்மா அவனுக்கு இதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா அவங்க ரொம்ப அந்தளவுக்கு ஒன்றும் இது பண்ணல. ஆமாம், அதுக்கு பிறகு என்ன எல்லோரும் நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. ஏமாவே கிராமத்தில் இருந்ததுனால பக்கத்தில் வந்து டான்ஸிங் ட்ரைனிங் சென்டர் தான் கிடையாது. அதனால் எங்கள் டான்ஸ் ஆடைக்கு பார்த்துக்கல, அதை இங்கே வந்து கற்றுக்கிட்டான் அப்படின்றாங்க. எல்லோரும் நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, அதை ஆடுறீங்க, அதை ஆடுறாங்க. ரொம்ப ஒன்றும் பெரிய ஒன்றும் ரோஸ்ட் ஒன்றும் வைக்கல. நான் அந்தளவுக்கு இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா இவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு. எப்போ முத்துக்குமரன் கருத்தாக வச்சுட்டு இருப்பார்ல, அவரை பற்றி நீங்கள் 4 கருத்து சொல்லணும், 5 நிமிஷம் பேசினா அவர் பேசவே கூடாது அப்படின்றாங்க. அப்படின்னு நல்லா இருந்துச்சு. அது இந்த வாரம் ஓரளவுக்கு ஓகே. எனக்கு மற்றபடி இவங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் லவ்வு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா ஜாக்லினோட லவ்வர்லாம் நல்லா சூப்பராக பேசினாப்புல, எல்லா கண்டஸ்டன்ஸையும் கலாச்சிக்கிட்டு அப்படி நச்சுட்டு இருந்துச்சியா. ஜாக்லினே என்னடா என்னையே கலைக்கிற அப்படின்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதனால் இன்னொரு வீடு வந்து இந்த ஃபேமிலி வேற முடிஞ்சிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கலாய்க்க வர மாட்டேங்குங்க ஃபேமிலியை. அடுத்த வாரத்தில் நாளைக்கு வேறு விஷ்ணு வராப்லையம்மா இன்னைக்கு. ஆமாம், லவ் மேரேஜ் ப்ரொபோசல்லாம் பண்ணிட்டாங்க, அது வேற ஒன்று பண்ணிட்டாங்களே. பார்ப்போம், இது பார்ப்போம்.